அவருக்காக வாதம் செய்ததற்கு உனக்கும் உங்கள் பக்கமே நிற்பாய். நான் தங்களின் பக்கமும் இல்லை, தேவர்களின் பக்கமும் இல்லை. நான் எப்பொழுதும் நீதியின் பக்கம்தான். நான் எதை செய்ய வேண்டுமோ நிச்சயம் அதைத்தான் செய்வேன். எவ்வாறு உள்ளது? நலமாக இருக்கிறேன் தேவா. மீண்டும் என்று புரிந்திருக்கிறான். தண்டனைக்கு முன் ஒரு குற்றவாளிக்கு நிரபராதி என்று நிரூபிக்க எனக்கு சாதகமாக உள்ளான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவன் எனது புதல்வி இன்னும் சக்கரவாத தாக்குதலில் இருந்து மீண்டு வரவில்லை. வரும் அவருக்கு ஓய்வெடுக்க வாய்ப்பளிக்க வேண்டும். அதையே நான் எதிர்பார்க்கிறேன். சொன்னீர்கள் வீர்கள் மெதுவாக புரிந்து கொள்வீர்கள். அதை பற்றி தற்பொழுது எதுவும் கூற தேவையில்லை. இக்காயம் இதுவரை ஆறவில்லையா சாயா? இந்த காயம் விசித்திரமா? நிழலினால் உருவான அந்த அப்பொழுது நான் அழிந்தே ஆக வேண்டுமா? அப்படியென்றால் லட்சியம் முடிந்த பிறகு என்னுடைய லட்சியம்தான் வாலிபம் அடைவதை பார்க்கும் உரிமையும் அத்தாய்க்கு உள்ளது. அவன் வெற்றி பெறுவதை பார்க்க வேண்டும். நான் அழிந்து போய்விட்டால் எனது சனியின் நிலைமை என்னவாகும்? உடல் என்னுடைய சனி எப்பொழுதும் எந்த குற்றமும் இழைக்க மாட்டான். பறிக்க நினைத்தவனை நான் எவ்வாறு தண்டிக்காமல் விட்டுவிட முடியும் தாயே? என்னை பற்றி மறந்துவிட்டு உன்னை பற்றி தாங்கள் ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? என்றாவது ஒரு நாள் பெற்றோர்கள் தங்கள் அது நடக்காது. தன் தாயை விட்டு சனி தாயே, நான் கூற வருவதை இவன் புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறான்.